ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி ரச சாதம் பீக்கங்காய் பொரியல் செய்யலான்ட்டு காலையிலே அரிசி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பானையில் வடிச்சிடுவேங்க. சரின்ட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு அடுத்து பூண்டு பச்சை மிளகா தட்டி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சிட்டு அதில் தக்காளி போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம மஞ்சத்தூள் அப்புறம் தட்டி வச்சுருந்த பூண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிளகு ஜீரகத்தூள் நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலையும் போட்டு அதிலே போட்டு கரைச்சி நல்லா அதிலே போட்டு கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரசம் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைட்லாம் இப்படி தாங்க செய்வோம். சில பேர் மிக்சியில் அரைச்சி செய்வாங்க, அதை விட இது டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் நம்ம ஷிஷுவல் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை வரமிளகா போடலங்க, கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தாளித்ததை ஊற்றி விட்டு நல்லா கொஞ்சம் பொங்கி நுர வர அளவுக்கு வச்சுக்கோங்க. பீக்கங்காய் நேற்று வாங்கினது இருக்குங்க. வாங்கினது சாம்பாருக்கு பூசணிக்காய் இருக்குது. அப்புறம் ஆமாம், பூசணிக்கே நமக்கு இது இருக்காது. டெய்லி வைக்கணும்னு நினைக்கிறது டக்குன்னு வேறு எதையாவது மாற்றிடுறது. போட்டேங்க ஷார்ட்ஸில். ஆனால் அது நான் வாய்ஸ் கொடுத்து போட்டேன், ஆனாலும் வேறு மாதிரி அதுவாக வருது. அது என்ன ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் நேற்று போட்ட ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அதில் நான் வாய்ஸ் கொடுத்ததே வரலங்க. நான் பேசுகிறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வருதுங்க. அது எப்படி மாற்றுறது என்னன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? சரி வாங்க நம்ம கட் பண்ணிடலாம், டைம் ஆச்சு. சாரிங்க, ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுன்னு நானே கொதிக்க விட்டுட்டேங்க. எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலைங்க, லைட்டாக கொதிச்சிருச்சு. நீங்கள் எல்லாம் காலையில் 6:30க்கெல்லாம் எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சுட்டு படுக்கிறதுங்க. ஆனால் எந்திரிக்கவே ஒன்றும் முடிய மாட்டேங்குதுங்க. காலையிலக்கு 6:30க்கெல்லாம் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் யோகா செஞ்சுட்டு அப்புறம் நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணோம்னா 7 மணி ஆயிடுச்சுங்க. எந்திரிச்சு இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சரி அவசரமாக சரி ரசம் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் தான் அவங்க கடையில் சாப்பிட்டோம். பீக்கங்காய் பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோடனே டீ குடித்தாதாங்க நமக்கு சூப்பராக இருக்கும் நாளே. நீங்கள்லாம் எப்படி என்னென்னு சொல்லுங்கள். நான் டீக்கு ரொம்ப அடிக்ட்டுங்க. அந்த காலையில் எந்திரிச்சோன்னே அந்த டீ எடுத்து ஒரு கப்பு குடித்தாதாங்க மனசே ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் டீ குடிக்கக்கூடாது, அல்சர் ப்ராப்ளம் பித்தப்பைக்கெல்லாம் இருக்கிறனால குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கங்க. இருந்தாலும் நம்மளால் அதை மட்டும் அவாய்ட் பண்ண முடியலைங்க. ஓகேங்க, இன்றைக்கி மார்னிங் டே இப்படி தான் போச்சு. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க என்னென்னு சொல்லுங்கள். காலையில் நான் எப்போதுமே இந்த கருப்பு கவுனி அரிசி கூழ் தாங்க குடிப்பேன்.